இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமனுக்குலாம் இந்த சட்னி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து 1 மினிட் சட்னி. இது நீங்கள் வந்து குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, புளி. ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. நம்ம வந்து இந்த கொத்தமல்லியோட இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னி சாப்பிடும் போது இந்த பச்சை மிளகா காரமும் கொஞ்சம் புளி வந்து நம்ம நாக்கில் படும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரத்தோட இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லா ஐட்டமும் மிக்சியில் வந்து பச்சையாக அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுக்கலாம். இந்த சட்னி நான் மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னி வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுட சாதத்தில் இந்த கொத்தமல்லி துவையில் இல்லைனா வந்து சட்னி கூட சொல்லலாம். ஸோ இதை போட்டு பிசைஞ்சிட்டு வாழைக்காய் வறுவல் இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோட வச்சு சாப்பிடும்போது இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரோட அந்த சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ராகி தோசையோட தான் இந்த சட்னி நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் இந்த சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.